வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒரு சின்ன கற்பனை சினாரியோ நான் சொல்றேன். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்ல உங்க மனைவி இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரரு உங்க வீட்டுக்கு வந்து, உங்க மனைவியோட மானத்த காப்பாத்துறேன். இந்தா ஒரு பாக்கெட் குங்குமம் வச்சுக்கோ அப்படின்னு ஒரு டப்பா குங்குமத்த உங்ககிட்ட குடுத்தா, உங்க வீட்டு பெண்கள் என்ன செய்வாங்க? கால்ல இருக்கிறத கழட்டி அடிக்க மாட்டாங்க. ஏன் குங்குமத்த காப்பாத்த என் புருஷனுக்கு தெரியும். நீ யார்றா? அப்படின்னு கால்ல இருக்கிறத கழட்டி அடிக்க மாட்டாங்களா? அந்த மாரிதான் இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூர அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, ஆபரேஷன் செருப்படியா மாத்தக்கூடிய வேலைய இந்த சங்கி கூட்டம் செஞ்சிருக்கு. ஏதோ மொரட்டு சங்கி ஐடியா குடுக்க, இன்னொரு முட்டாள் சங்கி இதை நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு போய் தலைமை கிட்ட சொல்ல, அந்த முட்டாள்களும் இதை நடைமுறைப்படுத்த இறங்கியிருக்கிறாங்க. அதாவது என்ன பண்ண போறாங்களாம், ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக இந்த நாட்டு பெண்களுடைய குங்குமத்த காப்பாத்த போறாங்களாம். அவங்களுடைய மானம், மரியாதை எல்லாம் அப்படியே தூக்கி நிறுத்த போறாங்களாம். அதுக்காக இந்த சங்கி கூட்டம் என்ன பண்ண போகுதுன்னா, ஜூன் 9ஆம் தேதி ஆரம்பிச்சு 1 மாசம் பாஜகவை சேர்ந்த எம்பிக்கள் எல்லாம் தினமும் 15 கிலோமீட்டர் நடைப்பயணம் போறாங்க. போறவங்க சும்மா போறதில்ல. அவங்க போற வழியில இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் கதவை தட்டி தட்டி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு டப்பா குங்குமம் கொடுக்க போறாங்க. இப்படி பாஜகவில் உள்ள எம்பிக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த நாட்டு பெண்களுடைய குடும்ப மானத்தையும், அவங்க கௌரவத்தையும், அவங்களுடைய குங்குமத்தையும் காப்பாத்த போறதா இன்னைக்கு களத்துல இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி பல ஊடகங்களில் நேத்து வந்தது. இந்த செய்தியை பார்த்தோம்னா மீடியா சும்மா இருக்குமா? மோடிய கொண்டாடுறதுக்கு இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டில அதனால மைக்க எடுத்துக்கிட்டு வீடு வீடா போய் வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளைங்க கிட்ட எல்லாம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. இவங்க என்ன நினைச்சாங்க? ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம். இந்த வரிசையில ஒரே நாடு, ஒரே புருஷன் அப்படின்னு மோடி சார்பாக எல்லாருக்கும் குங்குமம் கொடுத்துட்டா அவ்வளவுதான். ஒரு பெரிய எழுச்சி வந்துரும். எல்லாரும் சேர்ந்து மோடிக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தாங்க. ஆனா, இவங்க போய் பேட்டி எடுத்த அந்த பொம்பளைங்க, எந்த அளவுக்கு கழுவி கழுவி ஊத்துறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் இன்னைக்கு சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. இவங்கள மட்டும் கழுவி ஊத்துறாங்களா அப்படின்னு பார்த்தா, மோடியும் சேர்த்து கழுவி ஊத்துறாங்க. இந்த அளவுக்கு அந்த மனுஷன் அவமானப்பட்டதே இல்ல. அந்த அளவுக்கு அசிங்கத்தையும், அவமானத்தையும் இந்த சங்கி கூட்டத்தினால அவர் பட்டுக்கிட்டு இருக்காரு. படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த செய்தி வைரல் ஆனோன்ன, ஐயையோ! இந்த ஐடியா பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே, சோசியல் மீடியால அமித் மால்வியா அப்படிங்கிற சங்கி கூட்டத்தோட தலைவர் உடனே ஒரு செய்தி போடுறாரு. 3, 4 பத்திரிகையில இந்த மாரி செய்தி வந்தது. இந்த செய்தி எல்லாம் பொய். இதெல்லாம் நம்பாதீங்க. அப்படி ஒரு ஐடியாவே எங்களுக்கு இல்ல. அப்படின்னு ஒரு மறுப்பு செய்தி போடுறாரு. ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல இந்த விஷயம் வைரல் ஆயிடுச்சு. கேரளா காங்கிரஸ் ஒன் நேஷன் ஒன் ஹஸ்பண்ட் அப்படின்னு ஒரு பதிவ போட, அத நம்ம பிரகாஷ் ராஜ் வேற ட்வீட் பண்ண, இன்னைக்கு பிரச்சனை பெருசா வெடிச்சு நிக்குது. சரி அந்த பொம்பளைங்க அப்படி என்னதான் திட்டுனாங்க? நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா? இவங்க போய் மைக்க நீட்டி, மோடி வீடு வீடா பாஜக எம்பிக்கள் மூலமா உங்களுக்கு குங்குமம் அனுப்புறாரே அப்படின்னு கேட்டதுக்கு பொறிஞ்சு தள்ளிட்டாங்கங்க. இந்த ஆளு யாரு எங்களுக்கு குங்குமம் குடுக்கறதுக்கு? எங்க குங்குமத்த பாதுகாக்கிறதுக்கு எனக்கு வீட்ல புருஷன் இருக்கிறான். அவர் செய்வார் அந்த வேலைய. நீ யாருய்யா எனக்கு குங்குமம் குடுக்கறதுக்கு? அப்படின்னு கேட்டதோட நிறுத்தியிருந்தா பரவாயில்லங்க. அத விட அசிங்கமா உன்ன அடுத்தது கேட்டாங்க பாருங்க. உன் பொண்டாட்டிக்கே உனக்கு குங்குமம் குடுக்க வக்கில்ல. இந்த லட்சணத்துல நீ என்ன ஊர்ல இருக்கிறவளுக்கெல்லாம் குங்குமம் குடுக்குற? முதல்ல உன் பொண்டாட்டிய காப்பாத்து. உன் பொண்டாட்டிக்கு அந்த அங்கீகாரத்த குடு. அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் குங்குமம் குடுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு வெட்கமா இல்லையா? அப்படின்னு கேட்டு கழுவி கழுவி ஊத்திருக்கிறாங்க. ஒரு மனிதனோட தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னைக்குமே நம்ம மூக்க நுழைக்க கூடாது. அத விமர்சனம் பண்ணக்கூடாது. அது அநாகரிகம் என்று கருதுபவள் நான். ஆனா, இப்படி ஒரு வேலைய செஞ்சதுனால, இன்னைக்கு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் தேர் எடுத்து நடுத்தெருவுல விட்ட மாரி இழுத்து விட்டுட்டாங்க. இன்னைக்கு ஊர் ஊரா மோடிய காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த மனுஷன் குஜராத்துடைய சிஎம்மா இருக்கிற வரைக்கும் தனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கிறாங்கிறதே வெளியில தெரியாதுங்க. அவர் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர், ஒரு கண்டஞ்செடுத்த பேச்சுலர் அப்படின்னு தான் நிறைய பேர் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா 2014ல இவர் தான் பிஎம் கேண்டிடேட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எதிர்க்கட்சிகள் தான் இந்த உண்மையை வெளியில கொண்டு வந்தாங்க. அப்ப கூட தனக்கு ஒரு மனைவி இருக்கிறா, ஒரு குடும்பம் இருக்கு அப்படிங்கறது இந்த மனுஷன் வாய திறந்து சொல்லவே இல்லைங்க. குஜராத் சிஎம் ஆறதுக்கு இவர் நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது கூட அதுல தன்னுடைய மனைவியோடைய பேரை மென்ஷனே பண்ணல. பிஎம் கேண்டிடேட்டா இவர் நின்னதுக்கு அப்புறம் தான் இவருடைய வண்டவாளம் ஒவ்வொன்னத்தையும் தண்டவாளத்துல ஏத்த ஆரம்பிச்சாங்க எதிர்க்கட்சிகள்.
அதுல ஒண்ணுதான் இவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. யசோதா பென் அப்படிங்க இவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் அத ஏத்துக்கிட்டாரு. ஆமா, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு மனைவி இருக்காங்க அப்படின்னு. அப்ப மேடை மேடையா மோடி பேசுறார்ல, பெண்களுடைய மான மரியாதை ரொம்ப முக்கியம். பெண்களுடைய குங்குமம் ரொம்ப முக்கியம். ஒரு குங்குமம் அப்படிங்கிறது ஒரு திருமணமான பெண்ணுடைய வாழ்க்கையில எவ்வளவு சென்டிமெண்டல் வேல்யூ இருக்கு அப்படிங்கிறது மோடிக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்ச நீங்க ஒரு உதாரண புருஷனா இருக்க வேண்டாமா? ஆனா நீங்க ஏன் சார் உங்க மனைவிய திருட்டுத்தனமா ஒளிச்சு வச்சிருந்தீங்க? உங்கள் மனைவிக்கு நியாயமா கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்த நீங்க குடுத்திருக்கலாமே சார். அதுதானே ஒரு நல்ல கணவருக்கு அழகு. சரி அங்கீகாரம் குடுக்கல. உங்களுக்கு மனைவி தேவையில்லன்னா, அட்லீஸ்ட் அந்த அம்மாவுக்கு டைவர்ஸ் ஆவது குடுத்திருக்கலாமே. சின்ன வயசுலயே அட்லீஸ்ட் அவங்க வேற ஏதாவது ஒரு நல்ல வாழ்க்கைய அவங்களுக்காக அமைச்சுட்டு இருப்பாங்களே. இப்படி இங்கேயும் இல்லாம, அங்கேயும் இல்லாம, அந்த அம்மாவ இப்படி நிர்கதியா விட்டு வச்சிருக்கீங்களே. ஊர்ல இருக்கிற பெண்களுடைய மான மரியாதையெல்லாம் காப்பாத்த போறீங்களா? இத நான் கேட்கலங்க. இந்த பெண்கள் கேட்கறாங்க. இந்த அசிங்கம் மோடிக்கு தேவையா? சொல்லுங்க. இதுல 2 விஷயம் யோசிச்சு பாருங்க. 1 ஆப்பரேஷன் சிந்தூர்ன்னு ஏன் பெயர் வச்சீங்க? அந்த தீவிரவாத தாக்குதல்ல இறந்து போன ஆண்கள் கிட்டத்தட்ட 26 பேர் இறந்து போனாங்களே, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களிட குங்குமத்தை அழித்த பாகிஸ்தானுக்கு ஒரு தக்க பதிலடி குடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே ஆப்பரேஷன் சிந்தூர். அந்த வேலைய நம்மளுடைய ராணுவம் சிறப்பாக செய்திருக்கிறது. ஆனா கணவனை இழந்த அந்த குடும்பங்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எந்த மீடியாவ திறங்க மோடியுடைய புகழ் பாடுறாங்க. ஆனா யாராவது ஒருத்தர் இந்த 26 பேர் இறந்தாங்களே, அவங்களுடைய குடும்பம் என்ன கஷ்டப்படுது அப்படிங்கிறத பத்தி ஏதாவது ஒரு தகவல் வெளியிட்டாங்களா? குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பினரை இழந்து அந்த குடும்பத்தோட லைஃபே மாறி போயிருக்கும். தலைகீழா புரட்டி போட்டிருக்கும் இந்த இன்சிடென்ட். அதுக்கப்புறம் இந்த குடும்பங்கள் உளவியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக எவ்வளவு கஷ்டப்படுது அப்படிங்கிறத பத்தி ஏதாவது ஒரு பிஜேபி காரன் கவலைப்பட்டானா? ஏதாவது ஒரு மீடியா ஒரு ஹியூமன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டோரி எடுத்து போட்டுச்சா? இன்னைக்கு நாட்டு பூரா இருக்கக்கூடிய பெண்களுக்கு குங்குமம் கொடுக்கணும்னு கிளம்புறீங்களே, இதற்கு எவ்வளவு லட்சங்கள், எவ்வளவு கோடிகள் செலவாகும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? ஆனா இவ்வளவு கோடி செலவழிக்க நீங்க தயாரா இருக்கீங்க. ஏன்னா இது மூலமா உங்களுக்கு ஓட்டு வரணும், தேர்தல்ல ஜெயிக்கணும். இதுதானே உங்களுடைய அஜெண்டா. மத்தபடி பெண்களுடைய மானம், மரியாதை பத்தி எல்லாம் பாஜக என்னைக்கு கவலைப்பட்டு. அப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு டப்பா குங்குமங்கிறது ரூ. 10ன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு வீட்ல 2 பொம்பளைங்க இருக்காங்கன்னே வச்சுக்கோங்களேன். எவ்வளவு கோடிகள் செலவாகும். அந்த கோடிகள உருப்படியா அந்த பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல்ல இறந்து போனாங்கல்ல, அவங்க குடும்பத்துக்கு குடுத்தாலாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. அவங்க வீட்டு புள்ளைங்கள படிக்க வைப்பாங்க. அவங்க வீட்ல கைம்பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு வேற ஏதாவது நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாங்க. ஒரு தொழில் வச்சு கொடுப்பாங்க. இல்ல ஒரு வேலை தேடிப்பாங்க. இப்படி பிரயோஜனப்படுற ஒரு வேலைய என்னைக்குமே இந்த சங்கி கூட்டம் செய்யாது. 2வது முக்கியமான விஷயம் ஒரு அம்மா பேசும்போது சொல்லுது. ஹிந்து தர்மத்தை இவங்க அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லுது. எந்த ஹிந்துக்களே உங்களுக்கு ஆபத்து, ஹிந்துக்களே ஒன்று கூடுங்கள். பாருங்க, இந்த சிறுபான்மையினரால உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றீங்களோ, அதே ஹிந்து பெண்கள் தான் இன்னைக்கு ஹிந்து தர்மத்த நீங்க அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹிந்து தர்மத்த மட்டுமா அவமானப்படுத்துறீங்க? ஆர்மிய அவமானப்படுத்துறீங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்கள அவமானப்படுத்துறீங்க. ஒட்டு மொத்தத்துல இந்த நாட்டையே இந்த மாதிரி பொலிட்டிக்கல் டிராமா மூலமா அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க, அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க. எதிர்க்கட்சியை சேர்ந்த எம்பிக்களை எல்லாம் ஃபாரினுக்கு டெலிகேஷன் மூலமா அனுப்பிச்சிட்டாரு. எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு எந்த நாடும் நம்ம பக்கத்துல நிக்கல. நமக்கு நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய நாடுன்னு சொல்லக்கூடிய ரஷ்யா கிட்டத்தட்ட நமக்கும் அவங்களுக்கு 75 வருட தொடர்பு இருக்குங்க. அந்த அளவுக்கு நட்பு நாடாக இருக்கக்கூடிய ரஷ்யா நேத்து $2.8 பில்லியன் பாகிஸ்தானோட ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க. எந்த ரஷ்யா அதிபர் புட்டினுக்கு ஒரு போன போட்டு 1/2 மணி நேரத்துல வார நிறுத்தினாரோ நம்ம விஸ்வகுரு, அவரால ரஷ்யா பாகிஸ்தானோட வச்சிருக்கக்கூடிய வணிக தொடர்பை நிறுத்த முடியல. இதுல இருந்து என்ன தெரியுது? 11 வருஷமா பிளைட்ட புடிச்சு டிசைனா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஊர் ஊரா சுத்தி உலக தலைவர்கள் எல்லாம் கட்டிப்புடிடா கட்டிப்புடினான்னு இந்த மனுஷன் கட்டி பிடிச்சதுனால ஒரு சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்ல அப்படிங்கறது ரொம்ப தெளிவா தெரியுது. இப்ப அதை ரிப்பேர் பண்ணி சரி செய்யறதுக்கு உங்களுக்கு எதிர்கட்சிகளோட எம்பிக்கள் தேவைப்படுறாங்க. அவங்கள வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு இங்க உள்நாட்டுல நீங்க ஓட்டு பொறுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குல்ல. எத்தனை நாள் தான் மனிதர்களை முட்டாளாக்க முடியும்?
ஹிந்து தர்மத்துக்கு நீங்க தான் பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ஆட்ட கடிச்சு, மாட்ட கடிச்சு கடைசியில ஹிந்து தர்ம சென்டிமெண்ட்டயே கடிக்கிற அளவுக்கு போயிட்டீங்க. இன்னைக்கு அதற்கான எதிர்வினை தான் இந்த பெண்கள் குடுத்திருக்கிறாங்க. எல்லா பெண்களும் ஸ்டாண்டர்டா இதே கேள்விய தாங்க கேட்கறாங்க. சொந்த பொண்டாட்டிக்கு மரியாதை குடுக்காதவர் எப்படி எங்களுடைய மான மரியாதைய காப்பாத்த முடியும்? உங்களுக்கெல்லாம் வெட்கமா இல்லையா? எங்க வீட்ல எங்க மான மரியாதைய காப்பாத்த எங்க வீட்டுக்காரங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது எங்களுக்கு குங்குமம் கொடுக்க நீங்கள் யார்? அப்படிங்கிற கேள்விய கேட்டிருக்காங்க. உண்மையிலேயே இந்த சங்கி கூட்டம் பெண்கள பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சதுன்னா, முதல்ல பெண்கள பெண்களா நடத்துங்க. ஒரு வணிக பொருள் மாரி ட்ரீட் பண்றீங்க. இல்லன்னா ஒரேடியா கடவுள் அப்படின்னு தூக்கி மேல வச்சு கொண்டாடுறீங்க. ஆனா நடைமுறை வாழ்க்கையில அதே பெண்களை அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க, பாலியல் வன்கொடுமை செய்றீங்க. அப்படி செய்யக்கூடிய குற்றவாளிகளை வெட்கமே இல்லாம இந்த ஒன்றிய அரசு பாதுகாக்குது. இன்னைக்கு இந்த நாட்டில் உள்ள பெண்களுக்கு வெளியில இருந்து வரக்கூடிய தீவிரவாதிகள்னால ஆபத்து இல்ல. ஆனா நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்களே ஒரு தீவிரவாத கூட்டம், ஒரு மதவெறி புடிச்ச கூட்டம், ஒரு ஆணாதிக்க சமூகம். அவங்களால தான் இந்த நாட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆபத்து. அவங்க கிட்ட இருந்து நாட்டு பெண்கள எப்போ காப்பாத்த போறீங்க? அத முதல்ல செய்யுங்க. அப்ப மக்கள் தானா உங்களுக்கு மரியாதை குடுப்பாங்க. அத விட்டுட்டு ஆப்பரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேர்ல வீடு வீடா குங்குமம் குடுக்கணும்னு போனீங்கன்னா, வீட்டுக்கு வீடு செருப்படி தான் மிஞ்சும்.